மா எள்ளுக்காடு களை வெட்டுறீங்களா? ம். எங்கே ஆளுங்க கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருக்குறீங்க. எல்லாம் கோயிலுக்கு போயிட்டாங்களா? ஊராட்சி கட்ட மாலையா? ஏன் நீங்களாம் போகலையா? ஆ ஆ வருமானம் தான் ஃபஸ்ட்டு. ஆ ஆ வருமானம் ஃபஸ்ட்டா இல்லை உங்கள் கூட வேலை செய்கிறீங்க காடுன்ட்டு சரி போய் வெட்டி விடல அப்படின்ட்டு வந்துட்டிங்களா? ஆ எங்கள் அம்மா வந்து விட்டுருக்காது, எங்கள் அம்மா விட்டுருக்காது, வாங்காயா வந்து வெட்டி கொடுங்காயா அப்படின்னு இருக்கோம். அதான் இப்போ எப்படி செடி தெரியுதா, கண்ணு தெரியுதா? அந்த இடத்த மட்டும்தான் வறண்டல், அதனால் அப்படி இருக்கு. ஆ இப்போ செடி பெருசு, நாளைக்கு நாளானிக்கெலாம் பார்த்தா அது பெருசாயிரும். ம் எள்ளுக்காய் எள்ளு செடி களை வெட்டுறதும் அப்படித்தான், எள்ளுக்காய் அறுக்கிறது அப்படித்தான். எள்ளுக்காய் அறுக்கிறதுக்கு முன்னாடி பச்சையாக இருக்கும், கொஞ்சமால ஒரு சைடு அறுத்துட்டோம்னா எல்லாம் பழுத்து போயிடும். அதுதான் எள்ளுக்காயோட மகிமை. எங்கே வெங்காயம் மண்ணும் சாப்பிட்லையா? காலையில் சோறு போய் சாப்பிட வேண்டியதானே? சரி வெட்டிட்டு வாங்க, வெட்டிட்டு வாங்க. இவங்க 2 பேரும் இங்கே ஏற்கனவே நிம்பே சேர்த்த போகிறாங்க. நீங்கள் 3 பேர் அங்கே வந்து என்ன சொல்ல, உங்களுக்கு உடம்புல பயம் இல்லை. ஆ ஆ இவங்க 2 பேர் குமிஞ்சாங்கன்னா கொத்து தான் போயிட்டே இருக்குது சொல்லு சொல்லுன்னு. அதுதான் உங்களுக்கு இந்த பில்லை பார்த்தோன்னே என்னப்பா பில்லு செடிக்கு இது வெட்டிவிட்டு என்ன பண்ணுறது பயப்படுறீங்க. அவங்க அதெல்லாம் யோசிக்கல. வந்தா 10 போனா 10, எப்படி இருந்தாலும் செடி தான் நிறையா இருக்குது. இப்போ இதுவே பார்த்தா இன்னும் களைச்சி விடணும். அப்புறமேட்டுக்கு தான் இப்போ வந்து வெட்டுனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு கேப் இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் தான் களைச்சி விடணும். நண்பர்களே பாருங்கள், எள்ளுக்காடு களை வெட்டுறாங்க. எள்ளு உருண்டை திங்கலாமா? அதுக்கு இன்னும் எத்தனை நாள், இப்போ எத்தனை நாள் ஆச்சுமா? ஒரு 15 நாளுக்குமா? ஆ ஆ ஞாயிற்றுக்கிழமை, ஆமாம்மா ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுமாப்பா. 14 நாள் ஆயிடுச்சு. ம் ஆமாம். அதனால் எல்லா வேலையும் கண்டினியூஸாக அப்படியே வந்துடுங்க. எள்ளுக்காய் அறுக்கிறதுக்கு வந்துடணும். ம் ஒரு செரவு வெட்டிட்டு 2 செரவு கண்டிங்களா? ரங்காயம்மா சாப்பிட்டா அப்படியே இல்லையா? சாப்பிட்டா அப்படியா? சரி, முதல்ல வந்து வயிற்றுக்கு தான் போஜனம் போடணும், அதுக்கப்புறம் தான் வேலையெல்லாம். ஃபஸ்ட்டு நாம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் வேலை செய்ய முடியும். உங்களாட்ட பிறக்கால தான் கிடக்க முடியுமா? உங்களை எதுக்கு கேட்குறேன்? நீங்களே சாப்பிட்டு வந்துட்டீங்க. ஆமாம், அவங்க ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் போய் ஒரு இடத்த வேலை தேடுவீங்களா? நீங்கள் போய் சண்டை போட்டு வந்துடுவீங்க. அடுத்த செகண்டு எனக்கு காசு கட்டல போ வா போகலாம், அடுத்த செகண்டு அப்படிம்பீங்க. ரங்காயம்மா இருந்தால் அட வெட்டுங்கப்பா பார்த்துக்கலாம். ம் அதைத்தான் சொல்கிறேன். ஆனால் ரங்காயம்மாவுக்கு அப்புறம் நீங்களாம் வேலையை எடுத்து செய்வீங்களே என்னங்கிறது சந்தேகம்தான். கோபம் வரக்கூடாது. எப்பயுமே நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு கோபம் வரக்கூடாது. காட்டுக்காரரை அனுசரித்து பேசி கொடுக்குறாங்க, கொடுக்கல அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்க்கணும். நம்மளுக்கு ரெகுலராக வேலை வேணும். கூலி இல்லாதனா இப்போ காட்டுக்காரரை வந்து கூலியே கொடுக்கலன்னா இப்போ நம்ம எங்கே வேலைக்கு போகிறது? சரி இப்போ சரி உங்களுக்கு கூலி இல்லை, இப்போ கூலி கட்டுப்படி ஆகலை. சரி நீங்கள் போகாதே வீட்டில் இருந்துக்கிறீங்க, அப்புறம் எப்படி காசு வரும்? அனுசரித்து பண்ண வேண்டியதுதான். ம் சரி, அனுசரித்து பண்ணலீங்கன்னா வீட்டில் இருங்க. ம் 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 நான் வந்து எல்லா காட்டையும் சொல்லலை, அந்த மாதிரி ஏதோ ஒரு காடை அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பார்த்து வேலை செஞ்சுட்டு வர வேண்டியதுதான். ஆ ஆ
ஆ அதான் அதான் அவ்வளோதான் போதும். என்ன பண்ணுறீங்க? அது எவ்வளோ கொடுத்தாலும் சரோஜாவுக்குலாம் பத்தாது. சரோஜாவுக்கு 1000 ரூபா கொடுத்தா கூட பத்தாது. ம் 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 நான் நேற்றுக்கே சொன்னேன். நேற்றுக்கு வந்திருந்தா கொஞ்சம் கீழ்காடு சுரண்டி விட்டுருக்கலாம், நல்லா இருந்திருக்கு. வெயிலுக்கு நேற்றுக்கு அடித்த வெயிலுக்கு அப்படியே பொடிஞ்சிருக்கும். ம் ம் சரி, அப்புறம் என்ன? இப்போ நீ வந்துட்டீங்கல்ல, என் காட்டை ரெடி பண்ணி விட்டு தான் போகிறீங்க. ம் அது எள்ளுக்காடு தான் வீழுது. பால்காரம் கொடுத்து சரி வெட்டிட்டுருங்க. நான் போய் டீ கொண்டு வரேன். மா டீ டைமா? ம் ஒரு அண்டா கொண்டு வந்தாச்சா? நல்லா சாப்பிடுங்க. அது எப்படி சும்மா கையில் சாப்பிடுவீங்களா? அதுக்கு தான் இலை. நல்லா சாப்பிடுங்க சந்தோஷமா. சொல்லுங்க பார்க்கலாம். சரி பரவாயில்ல, சாப்பிடுங்க. எண்ணத்தை போய் பெருசாக வாங்கிட்டு சுண்டல் 4 சுண்டல் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். அது ஒரு பெரிய இதா. வைங்க. என்னாச்சு? என்னங்கிற அப்படி? அதை ஃபஸ்ட்டு பிரித்து கொடுங்க, சாப்பிட்டு அப்புறமேட்டுக்கு வடை சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் நீங்களும் கொண்டாடணும்ல, எல்லாம் கோயிலுக்கு போய் கொண்டாடுறாங்க. நீங்களும் கொஞ்சம் கொண்டாடணும்ல புரட்டாசி மாதம். சாப்பிடுங்க, எல்லாத்துக்கும் வரும். அப்படியா? இப்போ எத்தனை? நாம் 6 பேர் தானே. எனக்கு கொஞ்சம் வச்சிருங்க அந்த இலையில, நான் சாப்பிட்டுக்கிறேன். என்ன சாப்பிட்றீங்கம்மா? சுண்டல் கிண்டல் பண்ணுறீங்க. ம் சரி, வடை சாப்பிட்லாமா? இங்கே வடையா? சரி. என்னது? இல்லை இது வந்து என்னது வடையா? வடை சாப்பிடலாம் சொல்லுங்க. டீ எப்படின்னு சொல்லுங்க, நானே வச்சிருக்கிறேன். சூடாகுதா? அப்படியே ஃப்ளாஸ்கில் கொண்டு வந்து கொடுத்தாச்சு. எப்படி நல்லா இருக்காது? நல்லா தான் இருக்குதா? ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வச்சிருக்கிறேன். வாங்க நண்பர்களே, டீ சாப்பிடலாம். டீ சாப்பிடலாம். சோளம் கரும்பு கட்டு சோளம் தான். இல்ல நிறைய மூஞ்சியெல்லாம் கடிச்சிருக்குது. மூஞ்சியெல்லாம் இருக்குதா? இந்த சைடு அப்ப சோளம் கடிச்சிருக்கு. சோளம் தான் கடிச்சிருக்கும். வாங்க டீ சாப்பிடலாம். என்னது? அம்மா சொல்லுமா. வாங்க டீ சாப்பிடலாம். சரி. சரசு யாருக்கு? அடுத்து சரோஜாவுக்கு. ஆமாம், ஈசாமாளுக்கு ஒருத்தரும் கூப்பிட மாட்டாங்க. ஈசாமா எனத்தை போய் செலவு பண்ணுது. 4 நக்கரியை பொறிச்சு கிடச்சா தீர்ந்துச்சு, அவ்வளோதான். எனத்தை போய் அவர் திங்க மாட்டாரா?
அப்புறம் என்ன சந்தைக்கே போகல அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படி கஞ்சி குடிக்கிறீங்களா என்னன்னு கீரை தான் உடம்புக்கு நல்லது. உங்களுக்கும் பாசம் கட்டிக்குமா? இப்போ எங்கள் அக்கா என்ன தெரியும் பண்ணிச்சு, செங்கீரை பொறிச்சு கொஞ்சமால இருந்துச்சுல்ல, கொஞ்சமால வறுத்து கொடுத்துச்சு. அம்மா எத்தனை மணிக்கு சாப்பாட்டுக்கு போனீங்க? 2 மணிக்கு சாப்பாட்டுக்கு போனீங்களா? எங்கள் சாப்பாட்டு வீடியோ எடுக்க முடியல. சரி பரவாயில்ல விடு, திங்கக்கிழமை எடுத்துக்கலாம். 2 மணிக்கு சாப்பாட்டுக்கு போகிறீங்க, 8 மணிக்கு வந்து. ஒரே இந்த வயலை வெட்டி போடுவோன்னு முசு வெட்டியிருப்பீங்களா இருக்குது. இவங்க 2 பேரும் குமிஞ்சாங்கன்னா, அங்கே குமிஞ்சாங்கன்னா கடைசிட்டு தான் போய் நிற்கிறாங்க. அதுதான் அது இடுப்பு, அது துடுப்பு அப்படிங்க. இந்த படகுல இருக்கிற துடுப்பு தானே. இவையெல்லாம் அப்படி இல்லை, நானும் பார்க்குறேன். அங்கிருந்து ஆரம்பித்தாங்கன்னா அது என்ன சொன்ன மாதிரி 2 பேரும் என்ன சொல்லுது, ஈசாமா சொந்த காடு ஓட்டி வைக்கிறா அப்படி, இவங்களும் சொந்த காடு ஓட்டினா அப்படி இருந்தாலும் அங்கே போய் திருச்செங்கோடு வேலை செஞ்சா அப்படி இல்லை. அதனால் பழக்கம் பயங்கரமாக அவங்க காட்டுக்கு வேலை செஞ்சு. உங்களுக்கு என்ன பழக்கம்? எங்கள் அம்மா வந்து கரும்பட்டி டயர்டாயிருச்சு 17-18 வருஷமா. நீங்கள் எப்படின்னு தெரியலையே, நான் இப்போ தானே பார்க்குறேன், பெண்ணு ஒரு 6 மாதம் பார்க்குறேன். என்னது ஏன் இவங்கள பார்த்தா தெரியாதா? வேலை செய்கிறத வச்சு தெரியாதா? ரங்காயம்மாள் தெரியாது, ஈசாமால் தெரியுமில்ல. தெரியாதா வேலை செய்கிறவங்களை பார்த்தா? நீ வேலையே செய்யல, மாமியால் பேசுறதுலேயே குறியாக்குறீங்க, மாமியால் குத்தம் சொல்கிறதுலேயே குறியாக்குறீங்க. எங்கே போனாலும் மாமியால் குறி வைக்கணும். பாரு, காலையில் நேரம் டீ டைமு, என்ன சொல்கிறது, சாயங்காலம் நேரம் டீ டைம் மட்டும்தான். சாப்பிட்றத எடுக்கவே இல்லை. என்ன பண்ணுறது, சாப்பிடவே இல்லையா? விரதமா? அட சனிக்கிழமை விரதம், இன்னைக்கு சனிக்கிழமை பிரதோஷம், அதனால் விரதம். அதனால் வீடியோ எடுக்கல. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களா, அப்புறம் என்ன? ஆமாம், காலையிலேருந்து ஆரம்பித்து கண்டினியூஸாக வெட்டிகிட்டே இருக்கிறீங்க. மண் மட்டும் நல்லா இல்லை, அப்புறம் அவ்வளோ ஏதோ நல்லா இருக்குங்காட்டி அப்படி இழுத்துட்டு வர்றதுக்கு நல்லா இருக்குது. மழை மட்டும் வேயில, இதெல்லாம் நகராது காடு. இப்போ இப்படி மழை பெஞ்சங்காட்டி நல்லா இருக்குது. இந்த அனுப்பு நகராது. அதனால தான் நல்ல வேலை அங்கேருந்து வறண்டலேருந்து வெட்டிட்டு வந்துட்டோம். இங்கேருந்து வெட்டிட்டு போயிருந்தோம் மேட்டுக்கு, இப்போ சாயங்காலம் நேரம் அங்கே வெட்ட முடியாது, நல்லா காஞ்சிருக்கு. எப்படியும் இந்த வயல் இன்றைக்கி ரெடி பண்ணிக்கிட்டீங்க. பரவாயில்ல, முதல் நாள் வேலை ஒரு வயல் முடிவடைந்தது.